Hey guys, welcome back. In this video, we will Samsung Galaxy M31 இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சேல் போட்டிருந்தாங்க அமேசான்ல. அந்த சேல்ல தான் வந்து நான் புக் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ரீட்டைல் யூனிட் தான். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து M30s வந்து ஃபுல்லா டீடைலா கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது. அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே வந்து என்னோட ஃபுல் ரிவ்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குயிக் அன்பாக்சிங் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது தான் வந்து ரீட்டைல் யூனிட் சாம்சங் M31. அண்ட் இங்கே நம்ம பாக்ஸில் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 17,499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6GB அண்ட் 128GB அந்த டாப் வேரியண்ட். இந்த மாடலில் வந்து நம்ம 2 வேரியண்ட் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. பேஸ் வேரியண்ட் வந்து 6+64 வந்து 15,000க்கும். அண்ட் இந்த டாப் வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா 6+128 வந்து 16,000க்கு வந்து அமேசானில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்குள்ளே குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, ரீஜனல் லாக் கைடு அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் இந்த வாட்டியும் வந்து கேஸ் கொடுக்கல. ஸோ தனியாக நீங்கள் வந்து கேஸ் வெளியில் தான் காசு கொடுத்து வாங்கி ஆகணும். அடுத்து நம்ம வந்து ஃபோன் கிட்ட வரலாம். ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து ப்ளூ கலர் வேரியண்ட் புக் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் பிளாக்கு. இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பின்னாடியே இருக்குது. இது பேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் தான். வந்து இது ஒரு கிளாஸ் பாடியில், பட் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம வந்து பாக்ஸுக்கு வந்துடலாம். பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலரில் ஆஸ் யூஷுவல் M30sல நம்ம என்ன பார்த்தோமோ அதே சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 15 வாட்க்கான சார்ஜர் இது. அடுத்து வந்து பாக்ஸில் டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் லென்த் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பவர் பாயிண்ட் ஏதாவது பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லை. அண்ட் இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைடில் வச்சுட்டு ஃபோன் கிட்ட வரலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ செக் பண்ணி பார்த்துடலாம். டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை. ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ். இது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் பட்டன் வந்து அது கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது. ரொம்ப ஒரு சீப்பான குவாலிட்டியாக இல்லை. அண்ட் அடுத்து நம்ம இந்த பக்கம் எதுவுமே இல்லை. பாட்டமில் வந்தோம் அப்படின்னா பாட்டமில் வந்து ஸ்பீக்கருக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் 5-inch ஸ்பீக்கர் தான் இது. அண்ட் அது பக்கத்தில் வந்து ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தது நல்ல விஷயம். அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இயர்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கேமராவுக்கு மேலே வந்து இயர்பீஸ் சின்னதாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து இந்த ஃபோனில் 32 MPக்கான கேமரா. M30sல வந்து 16 MP தான். அதுலேருந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சாம்சங் கேலக்ஸி M31 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு பூட்டப் மெனு வந்துருக்கு. பட் இன்ஸ்டண்ட்டாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோனோட வெயிட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி இருக்குது இந்த ஃபோனில். பட் வெயிட் வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதுதான் வந்து M30s. அண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து M31. ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. M30s விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் செக் பண்ணால் தெரியும். வெயிட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் 2 ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபோன் ஆன் ஆகிடுச்சு, லெட்ஸ் கோ அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணி முடிப்போம். நீங்கள் செட்டப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செட்டப் பண்ணுங்கள். செட்டப் பண்ணும்போது சென்டிங் ஆஃப் டயக்னோஸ்டிக் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிங்கிங், ரிசிப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஆடு. அண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் ஆகி முடிஞ்சிடுச்சு. M30ல் இருக்க வால்பேப்பர் இல்லாமல் இதில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூட்டில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 57% இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைஸ் கேர், ஸ்டோரேஜ் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாடல் வந்து 128 GB, அதில் வந்து நம்மளுக்கு 108 GB வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இனிஷியலாக செட்டப் தான் பண்ணியிருக்கோம். கூகுள் அக்கௌண்ட் எதுவும் ஆட் பண்ணல, ஆப்ஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து 108 GB வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அபவுட் ஃபோன் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா One UI வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2ல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப்பு. நம்ம சாம்சங் M30s'ல வந்து 1.5 தான் இருந்தது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இதில் ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த One UI 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபெப் மந்த்லேயே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கோம், 1 மந்த்து பரவாயில்ல இந்த அளவுக்கு கொடுத்தது. அண்ட் இந்த மெயின் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 64 MP அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 16 MP கேமரா. பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து 64 MPக்கான அவுட்புட் தராங்க. நம்ம சாம்பிள் ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம M30s'ல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ ஃபோட்டோ போயிட்டு ஷட்டர் ஸ்பீடு வந்து ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ஒரு 1/2 செகண்ட் டிலே இருக்குது ஷட்டர் பார்த்தோம் அப்படின்னா. பார்ப்போம், இது நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். M30s'ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆகுது, நல்லா குயிக்காகவே இருக்குது. M30s'ை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த வாட்டி சாம்சங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது AMOLED டிஸ்பிளேன்றதுனால. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு அந்த கலர் அக்யூரசி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது. LCD பேனலோட இது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங்கோட AMOLED பேனல் நம்ம குறையே சொல்ல முடியாது. M30s'லையுமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் இருந்தது. அண்ட் இதுலேயும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். பாட்டமில் வந்து சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. M30s'ல எந்த அளவுக்கு இருந்ததோ சேம் அதே அளவுக்கு வந்து இதுலேயும் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. மற்ற பிராண்ட் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஷோ ஆல்வேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேட்டு டைம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இங்கேயே வந்துடும். இது ஒரு சூப்பரான விஷயம். சாம்சங் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்ததுனால நீங்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக எப்போவுமே வந்து ஷோ ஆல்வேஸ் ஆன் கொடுத்தது யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காது. ஃபோனுக்கு வந்து இவங்க எக்ஸ்டர்னலாக எந்த கேஸுமே தரல. நான் M30s'ோட கேஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிட் ஆகுமா? பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகுது. பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இங்கே லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. M30s'ல வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேப் வருது. அண்ட் மற்றபடி வால்யூமு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பவர் கரெக்டாக இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா கூட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து M30s'ோட கேஸும் வந்து இதுக்கு நல்லாவே சூட் ஆகுது. அண்ட் பின்னாடி கேமராவுக்கும் வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு.
அண்ட் இந்த ஃபோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோனோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.